சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை நான் திருமணம் செய்திருப்பேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு. எதற்காக இந்த கருத்தை அவர் பதிவிட்டார்? என்ன காரணம் இதன் பின்னால் சொல்லப்படுகின்றது? வைத்தியர் அர்ஜுனா உண்மையிலே கௌசல்யா அவர்களை திருமணம் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தாரா? போன்ற பல கேள்விகள் இன்று கேள்விக்கணைகளாக எழும்பியிருக்கின்றன. எப்பொழுதுமே தன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விடயத்தை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளியே சொல்லக்கூடிய ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார். மக்களிடம் இதை மறைக்க வேண்டும் அல்லது இதை நாம் மறைத்து செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் தன் மனதில் எது இருக்கிறதோ அது மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பதாகத்தான் இன்று அவருடைய பதிவை வைத்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை திருமணம் செய்து கொள்வேன் என்று வைத்தியர் அறிவித்திருக்கிறார் என்ற கருத்தை பதிவிட்டு வைத்தியரை மிக உயர்வாக பேசுகிறானே என்கின்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரும். காரணம், எப்பொழுதுமே நாம் ஒரு குறுக்கு வழியாக சில விடயங்களை பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கிறது. அது எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமான ஒன்று. எனவே சகோதரி கௌசல்யா அவர்களை குறித்து இவன் ஏதோ ஒன்றை சொல்ல வந்தவன் வைத்தியர் அர்ஜுனாவை நல்லவர் என்று சொல்கிறானே என்கின்ற அந்த எண்ணம் உங்கள் மனதிற்குள் அலைவோடும் என்பதும் எனக்கு தெரியும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் கௌசல்யா அவர்களையும் மையப்படுத்தி ஒரு சிலர் தொடர்ச்சியாகவே விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விமர்சனத்திற்கெல்லாம் வைத்தியர் அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். ஆயினும் தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் அவர்கள் இருவரையுமே மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனா இன்று அதை குறித்து தன்னிலை விளக்கம் ஒன்றை சொல்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றார். அந்த முயற்சியில் அவர் மிக தெளிவாக பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அந்த விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஒளிவு மறைவு இல்லாத அந்த மனதை கொண்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பாராட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு நம் மனதிற்குள் எழும்பி விடுகிறது. எனவேதான் நான் வைத்தியர் அர்ஜுனாவை நல்லவர் என்று குறிப்பிடுகின்றேன். கௌசல்யா அவர்களுக்கும் எனக்கும் சுமார் 20 வயது வித்தியாசம் இருக்கலாம். கௌசல்யா அவர்களுடைய ஒத்த வயதை உடையவராக நான் இருந்திருந்தால் கௌசல்யா அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு 10 வருடத்தில் நான் கிழவன் என்கின்ற அடையாளத்திற்குள் சென்றுவிடப் போகிறேன். அப்படி சென்றுவிடப் போகின்றவன் நான் கௌசல்யா அவர்களை என்னோடு இணைத்து கொண்டு பயணிப்பேன் என்று நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? நாங்கள் எங்களோடு பழகக்கூடியவர்களை, அதாவது நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்த பின்பு எந்த பெண்ணோடும் நான் தவறாக பழகியதில்லை. ஒரு பெண் மரணத்தை தழுவிவிட்டாள் என்கின்ற காரணத்திற்கு தான் மன்னார் பகுதியிலே இருந்த அந்த வைத்தியசாலையில் நடந்த விடயங்களை மையப்படுத்தி நான் போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்றேன். 12 மணிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணை காலை 7 மணி வரை மருத்துவர்கள் பார்க்கவில்லை என்பது திட்டமிட்ட ஒரு கொலை. எனவே அதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துதான் நான் அதை மையப்படுத்தி போராட்டம் நடத்தியதின் விளைவுதான் நான் சிறைச்சாலைக்கு சென்றது. எனவே எனக்கு பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எனக்கு தெரியும். சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை ஏன் நான் இன்றும் எல்லோரும் முன்னாலேயும் அவர்களை உயர்வாக பேசுகிறேன் என்றால் என்னை பொறுத்த மட்டில் அவர் எனக்கு இரையாகத்தான் இருக்கிறார். காரணம், நான் பல இக்கட்டுகளில் இருந்த அந்த சூழலெல்லாம் எனக்காக நின்ற ஒருவராக நான் கௌசல்யா அவர்களை பார்க்கிறேன். அது செய் நன்றி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். துரியோதனன் அவமானப்பட்டு நிற்கக்கூடிய கர்ணனை பார்க்கிறான். கர்ணா, நீ எதற்காக அவமானப்பட்டு நிற்கிறாய் என்று இந்த அவையிலே இருக்கக்கூடியவர்கள் கேட்கின்றார்கள். உன்னுடைய தாய் தந்தை யார் என்று கேட்கின்றார்கள். அப்படி தாய் தந்தை அறியாத உனக்கு எப்படி இந்த வில்வித்தையிலே கலந்து கொள்ள முடியும், அல்லது அதிலே நீ வெற்றி பெற்றாலும் அது எப்படி அங்கீகரிக்க முடியும் என்ற கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்ன பொழுது வேறொரு கேள்வியும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த போட்டியிலே ஒரு நாட்டின் மன்னன் தான் கலந்து கொள்ள வேண்டும், ஒரு தேரோட்டியின் மகன் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது துரியோதனன் சொல்கின்றான்,
கர்ணா, கவலைப்படாதே. நீ தேரோட்டி மகன் அல்ல. இன்றிலிருந்து நீ இந்த குறிப்பிட்ட நாட்டின் மன்னன் என்று கூறி தன் நாட்டின் ஒரு பகுதியை பிரித்து தன்னுடைய நண்பனுக்கு அந்த மகுடத்தை சூட்டி நீ இந்த நாட்டின் மன்னன் என்று அறிவித்து அவமானப்படுத்தியவருடைய வாய்களை அடக்கின்றார். இந்த செய்நன்றிதான் கர்ணன் கடைசி வரை துரியோதனனுக்காக நிற்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தியது. ஏறக்குறைய அவமானப்பட்டு நின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அந்த சூழலில் உடனிருந்து அவருக்கான அந்த சட்ட வழக்குகளை கையில் எடுத்துக்கொண்டு அவரோடு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு வீராங்கனையாக கௌசல்யா அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று வரை கௌசல்யா அவர்களோடு அந்த ஒரு நட்பை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். ஆண் பெண் இணைந்து பேசுவது என்பது ஒரு சர்ச்சையான களத்தை உருவாக்குகிறது என்பது காலகாலமாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயம். ஒரு ஆண் பெண் இருவரும் மனவிட்டு தங்களுடைய அடுத்த திட்டங்களை குறித்து பேசுவதற்கும் அரசியல் சார்ந்த களங்களை குறித்து பேசுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்யக்கூடாதா என்கின்ற கேள்வி வருகின்றது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பயணித்தாலே அவர்கள் வேறொரு கோணத்தில்தான் பயணிக்கிறார்கள் என்று எதை வைத்து நாம் இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்துவது? இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா இன்னும் பல விடயங்களை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். ஒன்று, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், என்னிடம் 4 கைபேசி இருக்கின்றது. இந்த 4 கைபேசியில் உள்ள 2 அந்த பகிரியை நான் இந்த கைபேசியில் வைத்திருக்கின்றேன். நீங்கள் பாருங்கள், இந்த கைபேசியில் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த குறுஞ்செய்திகளை, எந்த செய்திகளையாவது நான் அதை திறந்து படித்திருக்கிறேனா என்று பாருங்கள். அதற்கான நேரம் எனக்கில்லை, அதற்கான நேரத்தை செலவிடக்கூடியவனும் நான் இல்லை. அதுபோல என்னுடைய வங்கி கணக்கை பாருங்கள். ஒரு அரசியல்வாதியுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும் என்பது நீங்கள் அறியாததல்ல. என்னுடைய வங்கி கணக்கை பாருங்கள். இந்த வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நானே காட்டுகிறேன். இந்த பணத்தை தவிர என்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது அரசியல்வாதி இதுபோல காட்ட முடியுமா? என்னை பொறுத்த மட்டில் நான் எதையும் ஒளிவு மறைவோடு செயல்படக்கூடியவனாக இல்லை. நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், ஒரு சகோதரி ஒருவர் என்னையும் கௌசல்யா அவர்களையும் மையப்படுத்தி ஒரு தவறான கருத்துக்களை பதிவிடுகின்றார். அந்த சகோதரிக்கு நான் குறிப்பிடுகின்றேன், அண்ணனாக நான் உன்னை பாவித்து கொண்டிருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கக்கூடியது ஒரு பெண் சார்ந்த விடயம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நாளை உன்னை யாராவது இதுபோன்று ஒரு கருத்துகளோடு விமர்சிக்க தொடங்கினால் அப்பொழுது உனக்காக அண்ணனாக நான் நிற்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல அதிலே ஒரு நையாண்டித்தனமான ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார். நான் கௌசல்யா அவர்களை திருமணம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்து உங்களுடைய வலையொலிகளை வளர்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு பயன்படும் என்று ஒரு நையாண்டித்தனத்தையும் செய்திருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல களங்களில் பல செய்திகள் பேசப்படுகின்றன. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவர் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுகிறார் என்று பல கருத்துகள் பேசப்படுகின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது தொடர்ச்சியாக சகோதரி கௌசல்யா அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய இந்த கருத்துகளில் உண்மை இருக்கிறதா என்பதை ஒரு கணம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. பார்க்காமல் பொத்தாம் பொதுவாக ஒரு பெண்ணை கை நீட்டி நாம் குறை சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. இப்படித்தான் முன்பு கூட ஒரு செய்தி இங்கு ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு பெண் தேசிய தலைவரின் மகளாக நடிக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த பெண்ணை மையப்படுத்தி மிக இழிவாகவும் கேவலமாகவும் எப்படி பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி தீர்த்தார்கள். அதன் பின்பு அந்த பெண்ணை குறித்து எந்த கருத்துகளையும் பதிவிட யாரும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் திட்டமிட்டு ஒரு பெண் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியும் களங்கமும் யார் வந்து நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை அவர்கள் சிந்திக்கவே இல்லை. ஏதோ பேச வேண்டும் என்று எதையாவது பெண்கள் மீது பேசிவிடுவது. அப்படித்தான் சகோதரி கௌசல்யா மீதும் இந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஆண் பெண் உறவு புனிதமான உறவுகளாக பல கட்டங்களில் பலராலும் பேணி காக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன.
அப்படி பேணி காக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கு ஒரு வட்டமிட்டு, அதற்கு ஒரு ஆபாசமிட்டு, அதற்கு ஒரு அடையாளமிட்டு நீங்கள் பேசுகின்ற அந்த கருத்துகள் படித்து இன்று விஞ்ஞான ரீதியாக ஆண் பெண் சமம் என்கின்ற களத்திலெல்லாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது சற்று பின்தங்கி நாம் பின்காலத்திற்கு சென்று விடுகிறோமோ என்கின்ற ஐயந்தான் மனதிற்குள் எழுப்புகின்றன. காரணம், நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சில நேரங்களில் பெண்ணியம் சார்ந்து அல்லது பெண்களுக்கு எதிராக பேசக்கூடிய விடயங்களில் நாம் மிருகங்களாக பல நேரங்களில் மாறிவிடுகிறோம் என்பது ஒரு வருத்தமான பதிவாக இருக்கின்றது. இன்று வைத்தியர் நேரறையில் அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொளியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதியை பார்த்த ஒரு திருப்தி இருக்கிறது. எதையும் மறைத்து கொண்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் முற்றிலும் ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியாக வைத்தியர் அர்ஜுனாவை பார்க்க முடிகின்றது. இது வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற மனிதனின் ஒரு உயர்ந்த மனதை காட்டுவதாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றியுடன் இன்பா.